வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஐநா மனிதுரிமை பேரவையில் அமெரிக்கா கொண்டு வந்த பிரேரணை மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம். பிரேரணையை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, மனிதுரிமை பேரவையில் இலங்கை தெரிவிப்பு. இலங்கை தொடர்பில் விவாதம் ஒன்றை கோரி இந்திய பாராளுமன்றத்தில் அமளி துமளி. இந்திய மத்திய புலனாய்வு பிரிவினரால் மு கருணாநிதியின் மகனின் வீடு சோதனைக்கு. தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் அமெரிக்கா சமர்ப்பித்த பிரேரணை இன்று மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. 6 விடயங்களை உள்ளடக்கும் வகையில் அமெரிக்கா இந்த பிரேரணையை சமர்ப்பித்திருந்தது. இந்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பின் போது இந்தியா அதற்கு ஆதரவாக தமது வாக்கினை பதிவு செய்திருந்தது. இலங்கை தொடர்பில் அமெரிக்கா சமர்ப்பித்த பிரேரணை குறித்து பல்வேறு நாடுகள் தமது கருத்துக்களை வெளியிட்டிருந்தன. பிரேரணை மீதான வாக்கெடுப்பின் போது அதற்கு ஆதரவாக 25 நாடுகளும் எதிராக 13 நாடுகளும் வாக்களித்திருந்தன. 8 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அமெரிக்கா, இந்தியா, பெனின் குடியரசு, ஐவரி கோஸ்ட், லிபியா, சியரா லியோன், கொரியா, அர்ஜென்டினா, பிரேசில், சிலி, கோஸ்டாரிக்கா, குவாதமாலா, பெரு, ஆஸ்திரியா, ஜெர்மனி, அயர்லாந்து, இத்தாலி, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, செக் குடியரசு, எஸ்டோனியா, மொன்டினீக்ரோ, போலந்து, மோல்டோ மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகள் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்தன. பிரேரணைக்கு எதிராக வாக்களித்த நாடுகளில் கொங்கோ, மொரிட்டானியா, உகண்டா, இந்தோனேஷியா, குவைட், மாலைதீவு, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், கட்டார், தாய்லாந்து, எக்குவடோர், ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் வெனிசுவேலா ஆகியன அடங்குகின்றன. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் அமெரிக்கா சமர்ப்பித்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் ஜப்பான், மலேசியா, கசகஸ்தான், கென்யா, அங்கோலா, பொஸ்வானா, புர்கினா ஃபசோ, எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் கலந்து கொள்ளவில்லை. மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மீறப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு நம்பகத்தன்மையுடன் கூடிய விசாரணை அவசியம் என பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்த நாடுகள் வலியுறுத்தின. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை அமல்படுத்துமாறும் அந்த நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. எவ்வாறாயினும் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு இந்த பிரேரணை ஊக்கமளிக்காது என பிரேரணைக்கு எதிராக வாக்களித்த நாடுகள் சுட்டிக்காட்டியிருந்தன. இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறுதல் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக பிரேரணையை அமெரிக்கா முன் வைக்கின்றது. இதற்காக உதவிய 41 பங்காளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரின் அலுவலக அறிக்கையின் முக்கிய விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து 19/2 பிரேரணையின் உள்ளடக்கங்கள் முற்றாக மீறப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானித்தோம். முக்கியமாக இலங்கையில் உள்நாட்டு நல்லிணக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை அமல்படுத்துமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசரமாக கவனத்தில் கொள்ளப்படுகின்ற நிலையில் இலங்கையின் நிலைமை காணப்படவில்லை. எனவே இந்த பேரவையில் இலங்கை மீது காட்டப்படுகின்ற அவதானம் இலங்கையின் உண்மையான நிலைக்கு ஏற்றவாறு இல்லை. இதனை பேரவையின் பணியில் ஆரோக்கியமான முன்னுதாரணமாக கருத முடியாது. வெளிநாடுகளின் ஆதரவுடனும் நிதியுதவியுடனும் முன்னெடுக்கப்பட்ட பயங்கரவாதத்தை 30 வருடங்களாக இலங்கை எதிர்கொண்டது. இருந்த போதிலும் அது ஜனநாயக நிறுவனங்களை முன்னெடுத்ததுடன் ஜனநாயக பாரம்பரியங்களுக்கு உண்மையாக விளங்கியது. இலங்கை போன்ற ஒரு நாட்டிற்கு உதவி வழங்க வேண்டும், மாறாக விமர்சிக்க கூடாது, தண்டிக்க கூடாது. தலைவரே, இதன் காரணமாக இந்த பிரேரணை மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். For these reasons, Mr. President, my delegation calls for a vote on this resolution. We note with concern the inadequate progress by Sri Lanka. 2009 ஆண்டு இந்த பேரவைக்கு உறுதியளிக்கப்பட்ட கடப்பாடுகளை நிறைவேற்றுவதில் இலங்கை போதுமான அளவு முன்னேற்றங்களை எட்டவில்லை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். மேலும் அரசியல் அதிகாரங்களை பரவலாக்குவது உள்ளிட்ட பொதுவான கடப்பாடுகளை நோக்கி முன்னகர்ந்து செல்லுமாறு நாங்கள் இலங்கைக்கு அழைப்பு விடுக்கின்றோம். 13வது திருத்தத்தினை அமல்படுத்தி அதனை அடிப்படையாக கொள்ள வேண்டும். மனித உரிமை மீறல்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து சுதந்திரமான நம்பகத்தன்மையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். பொறுப்பு கூறுதலை உறுதிப்படுத்துவதற்கு மேலதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகின்றோம். சர்வதேச சமூகத்திற்கு திருப்தி அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். We expect these measures to be to the satisfaction of the international community. The resolution before us today is clearly unacceptable to Sri Lanka.
எங்களுக்கு முன்னால் உள்ள இந்த தீர்மானமானது இலங்கையினால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். முதலில் இந்த பிரேரணையின் உள்ளடக்கத்தில் தவறான கருத்துக்கள் நிறைந்துள்ளன. எனினும் சாதகமான கருத்துக்கள் உள்ளடக்கப்படவில்லை அல்லது நிராகரிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற உள்நாட்டு நடவடிக்கைகள் குறித்து எந்தவித அடிப்படையுமின்றி அவதூறு சுமத்தப்பட்டுள்ளது. நாங்கள் வெறுமனே இதிலுள்ள விடயங்கள் குறித்து கருத்து வெளியிடுகின்றோம். ஆதரவாளர்களினால் சில விடயங்களில் இரட்டை கொள்கை பயன்படுத்தப்படுவதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. தலைவரே, POE அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த பிரேரணை ஏனைய நாடுகளுக்கும் தவறான முன்னுதாரணமாக அமைந்து விடுவதுடன் நிரூபிக்கப்படாத அறிக்கைகளை பயன்படுத்தி இந்த பேரவையின் உறுப்பு நாடுகள் மற்றும் கண்காணிப்பு நாடுகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய அது ஏதுவாக அமைய முடியும். பயங்கரவாதத்துக்கு எதிரான 30 வருட மோதலை முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் குறைந்த கால பகுதிக்குள் முன்னேற்றங்களை எட்டியுள்ள இலங்கைக்கு எதிராக அதிக ஆர்வம் ஏன் காட்டப்பட வேண்டும்? இன்று இலங்கை, நாளை இந்த பேரவையில் உள்ள வேறு எந்த ஒரு நாடாகவும் இருக்கலாம். உலகம் முழுவதும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதாகவும் பாதுகாப்பதாகவும் கூறுகின்ற சில நாடுகளின் அரசியல் கொள்கைகளை பின்பற்ற தவறுகின்ற எந்த ஒரு நாட்டிற்கும் இந்த நிலைமை ஏற்படலாம். But pursue agendas other than human rights. I thank you, Mr. President. Given the very limited progress of the last year, கடந்த வருடம் மிக குறைந்த முன்னேற்றங்களை வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இலங்கையில் தற்போதுள்ள மனித உரிமைகளின் நிலைமை, பொறுப்பு கூறுதல் மற்றும் நல்லிணக்கம் என்பன இந்த பேரவையின் நிகழ்ச்சி நிரலில் தொடர்ந்தும் உள்ளடக்கப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் எண்ணுகின்றது. இந்த விடயங்களில் முன்னேற்றத்தை எட்டுவதற்கும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் சட்ட ஆட்சியில் பக்கச்சார்பற்ற நிலைமை காணப்படுவது அவசியமாகும். இது நீதியற்றதும் தேவையற்றதுமான நடவடிக்கை என்பதனால் நாங்கள் இதனை நிராகரிக்கின்றோம். நாடொன்று தேசிய நல்லிணக்கத்தை நோக்கி நகர்கின்ற போது முன்னெடுக்கப்படுகின்ற இடையீட்டு நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. இந்த பேரவையின் முக்கிய பாத்திரங்களாக காணப்படுகின்ற நேர்மையான கருத்தாடல் மற்றும் ஒருங்கிணைப்பு போன்ற அடிப்படைகளை இந்த பிரேரணை கொண்டிருக்கவில்லை. தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த பிரேரணை கவனத்தில் கொள்ளவில்லை என நாங்கள் நம்புகின்றோம். பாரிய அரசியல் பின்னணியில் முன்வைக்கப்பட்ட இந்த பிரேரணைக்கான எதிர்ப்பை நாம் மீளவும் வலியுறுத்துகின்றோம். Japan encourages Sri Lanka to make the utmost efforts to continue to cooperate with the international community. சர்வதேச சமூகத்துடன் ஒத்துழைப்பதற்கு தொடர்ந்தும் இலங்கை முயற்சிகளை எடுக்க வேண்டும் என ஜப்பான் ஊக்கப்படுத்துகின்றது. இலங்கையில் நடைபெற்ற ஜப்பான் இலங்கை மாநாட்டில் வழங்கிய கடப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கைக்கு ஜப்பான் வலியுறுத்துகின்றது. இதன் மூலம் பொறுப்பு கூறுதல் உட்பட மனித உரிமைகளின் நிலைமை, தேசிய நல்லிணக்கம் ஆகியவற்றை மேம்படுத்த முடியும். இந்த பிரேரணைக்கு வாக்களிப்பதிலிருந்து ஜப்பான் விலகி இருக்கின்றது. Japan will abstain from the vote on this resolution. What we saw today in Geneva was a broad spectrum. இலங்கை தொடர்பில் சர்வதேச சமூகம் கொண்டுள்ள அக்கறையை நாம் இன்று கண்டுகொண்டோம். அமெரிக்கா மற்றும் 40ற்கும் அதிகமான நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்த பிரேரணையை கொண்டு வர முடிந்தது. மனித உரிமை பேரவையில் அதிக அளவிலானோர் இந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்கியதை பார்த்தோம். இந்த பிரேரணை மூலம் இலங்கை தற்போது முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ள திட்டங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அதேபோன்று இலங்கை அரசாங்கம் இதற்கு பதில் வழங்க வேண்டும். ஐநா மனித உரிமை பேரவையின் பயணத்தில் முடிவொன்று இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஹெக்லி ரம்புக்வெல்ல தெரிவிக்கின்றார். தடைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள அரசாங்கம் தயார் எனவும் அமைச்சர் கூறினார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். அது தொடர்பில் பாராளுமன்றத்தில் இணக்கப்பாடொன்றுக்கு செல்ல நாம் எதிர்பார்க்கின்றோம். எனவே இது குறித்து நாம் நல்ல எண்ணத்துடன் செயற்படுகின்றோம். குறிப்பாக LTTE-யில் எஞ்சியுள்ள அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் டயஸ்போராவின் தேவைகளுக்கேற்ப சிட்ஸில் நாடுகள் வேறு நிகழ்ச்சி நிரலின்படி செயற்படுகின்றன. நாம் எதை செய்தாலும் இறுதியில் அங்கு இணக்கப்பாடு எட்டப்படுவதில்லை. எனவே நாம் தன்னம்பிக்கையுடன் செயற்படுவோம். நமக்கு அது குறித்து புரிந்துணர்வு உள்ளது. தடைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளது என்பதனை கூற வேண்டும். රට සහ අපි රජයක් ඇටියට පෙළ ගැසෙලා ඉන්නවා කියන එක කියනවා. இந்திய மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் 3வது நாளாக இந்த அமைதியின்மை ஏற்பட்டது. இலங்கை விவகாரம் குறித்து உடனடியாக விவாதிக்க வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டது. கேள்வி நேரம் ஆரம்பமானதும் திமுக, அதிமுக உள்ளிட்ட தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை குறித்து உடனடியாக விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. கூச்சல் குழப்பம் அதிகரித்ததால் சபையை 1 மணித்தியாலத்திற்கு ஒத்திவைப்பதாக சபாநாயகர் மீரா குமார் அறிவித்தார்.
இந்த விவகாரத்தினால் மாநிலங்களவையிலும் கடும் அமளி துமளி ஏற்பட்டதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. அமளி நீடித்தமையால் மாநிலங்களவையும் 1 மணி நேரம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை விவகாரத்தால் தொடர்ந்து 3வது நாளாக இந்திய நாடாளுமன்றத்தின் பணிகள் தடைப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்த பிரேரணையை வலுப்படுத்துவதற்கான திருத்தங்களை சேர்ப்பதற்கு மத்திய அரசாங்கம் தவறியதாக குற்றம் சுமத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலர் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் வீட்டை முற்றுகையிட முயன்றதாக சன் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக இந்திய நாடாளுமன்றத்தில் பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்காக அந்த நாட்டின் 2 அரசியல் கட்சிகள் தவிர்த்த வேறெந்த கட்சியும் இணக்கம் தெரிவிக்கவில்லை என இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக நேற்றிரவு நடைபெற்ற சர்வகட்சி கூட்டத்தின் போது இந்த விடயம் தெரியவந்துள்ளது. இலங்கைக்கு எதிரான பிரேரணை ஒன்று இந்திய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு. கருணாநிதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனை குறித்து ஆராய்வதற்காக நேற்று சர்வகட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் மாத்திரமே இந்த யோசனைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. சுமார் 1.5 மணித்தியாலமாக நடைபெற்ற இந்த கூட்டம் இலங்கைக்கு எதிரான பிரேரணையை சமர்ப்பிப்பதற்கு தேவையான இணக்கப்பாடு எட்டப்படாத நிலையில் நிறைவடைந்ததாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான பிரேரணை தொடர்பில் அரசாங்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலேயே குழப்பநிலை காணப்படுவதாக இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் இந்த விடயம் தொடர்பில் தமது கட்சியின் நிலைப்பாடு குறித்து வினவுவதில் பயனில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கைக்கு எதிராக இந்தியா பாராளுமன்றத்தில் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு. கருணாநிதி முன்வைத்துள்ள யோசனை தொடர்பில் இந்திய அரசியல் கட்சிகள் சிலவற்றின் தலைவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர். இந்தியா செயற்திறனுடைய ஒரு ஜனநாயக நாடாக விளங்குவதுடன் வேறொரு நாட்டிற்கு எதிராக பிரேரணையை சமர்ப்பிக்க முடியாது என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் ராஜீவ் பிரதாப் கூறியுள்ளார். India is a functional democracy and we cannot have resolution. இந்தியா சேத்திரன் மிக்க ஒரு ஜனநாயக நாடாகும். வேறொரு நாட்டுக்கு எதிராக எம்மால் பிரேரணை சமர்ப்பிக்க முடியாது. அப்சல் குருவின் சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தானில் கொண்டுவரப்பட்ட பிரேரணையை நாம் கண்டித்துள்ளோம். எனினும் அதுபோன்ற பிரேரணையை இன்னொரு நாட்டிற்கு எதிராக சமர்ப்பிக்க முடியாது. And whether such a resolution is at all required. இதேவேளை ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தலைவர் சிவானந்த திவாரியும் உத்தேச பிரேரணைக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளார். அண்மையில் அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டமை தொடர்பில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பிரேரணை ஒன்றை நிறைவேற்றிய சந்தர்ப்பத்தில் எமது உள்ளக பிரச்சினைகளில் பாகிஸ்தான் தலையிடுவது தவறாகும் என இந்திய அரசாங்கம் கூறியது. அப்படியாயில் இலங்கைக்கு எதிராக நாம் எவ்வாறு அத்தகைய பிரேரணை ஒன்றை நிறைவேற்றுவது? திராவிட முன்னேற்ற கழகம் பல வருடங்களாக இதுபோன்ற நாடகங்களை நடத்தி வருவதாக சிவசேனா கட்சியின் தலைவர் சஞ்சய் ராவுட் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலிருந்து விலகியது என நான் எண்ணுவதில்லை. இது பல வருடங்களாக அந்த கட்சி நடத்தி வருகின்ற நாடகம். அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றும் பேராசையில் இருக்கின்றனர். இதேவேளை இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்த பிரேரணைக்கு திருத்தம் ஒன்றை முன்வைக்க இந்தியாவினால் முடியாமல் போனமையினால் தமது கட்சியும் கூட்டணி அரசாங்கத்தில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவிக்கிறது. கூட்டணி அரசாங்கத்தில் இருந்து விலகுவதாக எழுத்து மூலம் அறிவித்தோம். இலங்கை வாழ் தமிழ் மக்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்கு 3 வருடங்களாக நாம் இந்திய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளோம். எனவே அமெரிக்காவின் பிரேரணையில் திருத்தம் ஒன்றை சேர்த்துக் கொள்ளுமாறு நாம் அரசாங்கத்திற்கு அழுத்தம் விடுத்தோம். எனினும் அதனை செய்ய அரசாங்கம் தயாராகவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து நாமும் அரசாங்கத்தில் இருந்து விலகினோம்.